லேஅவுட்ஸ் ஓகேவா அதுக்குள்ள ஃப்ரேம்ஸ் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க இதுல புதுசா என்ன இருக்குன்னா ஐ ஃப்ரேம்ஸ் ஓகேவா ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க இது ரெண்டுமே பழைய டாபிக் ஓகே ஃபெமிலியர் ஒன் ஐ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்க மாட்டீங்க then see multimedia audios videos and the animation so first let's start the what is mean by tables okay so tables அப்படினா எப்படி இருக்கும் so it's a familiar word tables அப்படிங்கிறது so tables அப்படினாலே rows and columns so n number of rows and n number of columns வந்து present okay so அந்த tables அப்படிங்கிறது என்ன மாதிரி லேஅவுட்ஸ் நம்ம போட போறோம் ஓகேவா for example நம்ம ரெகுலர் ரொட்டீன்ல கிளாஸ்ல டேபிள் ஃபார்மட்ல நம்ம ஃபாலோ பண்றோம் என்னவா வெரி குட் டைம் டேபிள் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி டேபிள்ஸ் எப்படி இருக்கு rows and columns ஓகேவா so totally we are having the 6 day hours okay then we are having the 6 hours ஓகேவா so morning 3 hours afternoon 3 hours in between the ஒரு break இருக்கா அதே மாதிரி 6 day hours இருக்கா so rows and columns format present இருக்குதா that is one of the best example for the tables so time table நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல இடத்துல பல விதமான டேட்டா யூஸ் பண்ணுறதுலாம் டேபிள்ஸ் ஆகுங்க பட் நம்ம என்ன பண்ணணும் டைம் டேபிள் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தி டேபிள்ஸ் ரைட் டேபிளோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே ஆர்டர் 1 2 3 4 5 6 ஸ்கூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அண்ட் பீரியட் 1 2 3 4 5 6 ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் ஓகே ஸோ அந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் தென் இந்த பக்கம் மண்டே டியூஸ்டே அதே ஆர்டர் 1 2 3 ஸோ இதுக்கு என்ன இதெல்லாம் என்னவா இருக்கும் தென் உள்ள ஃபர்ஸ்ட் டே ஆர்டரோட ஃபர்ஸ்ட் பீரியட் ஒரு சப்ஜெக்ட் நேம் ஓகேவா அந்த மாதிரி லாஸ்ட் டே ஆர்டரோட லாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் உள்ள இருக்கிறதுல என்னவா இருக்கும் ரெப்ரசன்டேஷன் அது மீனிங் என்னவா இருக்கும் நேம் நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா மேல வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் அப் டு 6th பீரியட் ஹெட்டிங் வெரி குட் அதுக்கு பேரு ஹெட்டிங்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆர்டர் ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங் வெச்சுக்கோங்க அப்ப அதுக்கு பேர் என்ன வரும் டேட்டாஸ் வெரி குட் ஓகேவா ஸோ நம்ம டேபிள்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம் ஒன் இஸ் தி டேபிளோட ஹெட்டிங் ஓகேவா அதர் ஒன் இஸ் தி டேபிளோட டேட்டாஸ் ஸோ இந்த டேபிள் ஹெட்டிங்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணனும் அப்படின்னா ஆங்கர் டேக் TH இருக்கா TH அது டேபிள் ஹெட்டிங்ஸ் தென் உள்ள வரது ஒண்ணொண்ணும் எம்டி காலமா இருக்கும் அதை நம்ம ஃபில் பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் டேட்டாஸ் ஓகே ஸோ TD இருக்கா டேபிள் ஹெட்டிங்ஸ் ஓகே TD/TD ஆங்கர் டேக் தென் தி டேட்டாஸ் TD/TD ஓகேவா ஸோ இந்த ஃபார்மட்ல நம்ம ரைஸ் பண்ணுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் table row ஓகேவா one is the fruit other one is the color ஓகேவா இது table ஓட row table data fruit ஓட நேம் வந்து apple color என்னது red color ஓகேவா சோ நம்ம டைட்டில் பார்த்தோம்ல இந்த எக்ஸாம்பிள் fruits and the colors அந்த மாதிரி different fruits with colors இருக்கு so this is the table row and the table data so நம்ம headings வந்து fruits and the colors ஓகேவா the table is nothing but consists of rows and the columns மூணு டேக் யூஸ் பண்றோம் one is the table row table heading other one is the table data மூணே மூணு போட்டுறோம் table rows table heading table data இது கூட தான் நம்ம கண்டென்ட் எல்லாத்தையும் ஃபிட் பண்றோம் then next another example so first one அது எப்படி ஸ்ப்ளிட் இருக்கு ஈவனா இருக்காமா அன்ஈவனா இருக்கா so first is a row span okay ரெண்டு span one is column span other one is row span பார்ப்போம் நம்மளோட டேபிள் ரோஸ்ல ரெண்டு டேட்டாஸ் இருக்கு one is the element ஓகேவா பிக்சர் தெரியுதா எலிமெண்ட் இது பிக்சர் தெரியுதா so அதுக்குள்ள element 1 element 2 element 3 இதுதான் element 1 element 2 element 3 இது row span clear தெரியுதா
ஓகேவா? ஸோ இது நம்மளோட ரோ ஸ்பேன் ஓகேவா? இது நம்மளோட காலம் ஸ்பேன். காலம்ஸ் எப்படி இருக்கும்? மேல இருந்து கீழே. ஸோ காலம் ஸ்பேன் 1 2 3. ரோ ஸ்பேன் எப்படி இருக்கு? 1 2 3 ஹரிசான் ஓகேவா? இதோட கோடிஸோட ஓகேங்களா? ரோ ஸ்பேன் வந்து காலம் ஸ்பேன் அண்ட் சேம் ஃபார்மேட். என்னன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா இது கொடுக்கணும். ரோ ஸ்பேன் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கணும். காலம் ஸ்பேன் அப்படின்றது அந்த எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணணும் வித் தி டேட்டாஸ். எக்ஸாம் சேம் அதேதான் பார்ப்போம். First one la element 1 and 2 for the row. Element 1 and 2 for the rows. Okay va? அடுத்தது 4 5 6. 4 5 6. Okay va? அதே எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் ஆகுது. இது ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லையா? ஃபுல் டேபிளோட எக்ஸாம்பிள் நம்ம இது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லாட்டினா நமக்கு எது ஃபெமிலியராக இருக்கும் டைம் டேபிள் போட ஃபெமிலியர் இருக்கும். இது இருக்குது அப்படியே எழுதிக்கலாம். இல்லை நம்ம டைம் டேபிள் போடுவோம் இல்லையா? கோடிங்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் அது வேணாலும் ஃபாலோ பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபார் தி லேஅவுட்ஸ். எப்படி நம்ம டிசைன் பண்ணணும்? லேஅவுட்ஸ் இஸ் நத்திங் பட் தி டிசைன்ஸ். நிறைய லேஅவுட்ஸ் கிரியேட் பண்ணுறோம்டா. எதுலாம் ப்ரெசன்டேஷன் பவர் ப்ரெசன்டேஷன் பிபிடி போடுறோம் இல்லையா? பிபிடியோட லேஅவுட் கேட்குதா? எப்படியான லேஅவுட்ஸ் இருக்கும்? எம்டி பிளாங்கான ஒரு பிபிடி. அடுத்தது மேலே ஹெட்டிங் கீழே கண்டென்ட். அடுத்தது மேலே ஹெட்டிங் 2 கண்டென்ட். இல்லை ஹெட்டிங் கீழே கிளிப்பார்ட் பிக்சர்ஸ் அந்த மாதிரி டேட்டாஸ். அதனால லேஅவுட்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே தட் இஸ் தி லேஅவுட். நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்? எப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கு? HTML ஓகேவா? கோடிங் போட்டு எழுதும்போது ஓகே இது ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிறோம் ஓகேவா? இது ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிறோம். தென் இது ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு லிங்க் இல்லை அங்கே என்ன ஹைப்பர் யூஸ் பண்ணிடணும். இது நம்மளோட ஜஸ்ட் ஹெட்டிங் ஓகே. இது நம்மளோட ஜஸ்ட் ஹெட்டிங். இது நம்மளோட பாடி. இமேஜின் பண்ணிக்கோ. ப்ரெசன்டேஷனில் லேஅவுட்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குதோ டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் அதே மாதிரி இமேஜின் பண்ணி இங்கே நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோம் ஓகேவா? ஒன்றும் இல்லை இந்த கிளாஸ் ரூம் இப்போ நம்ம பார்ட்டிஷன் பண்ணணும் ஓகே. இதோட லேஅவுட் வந்து மாற்றி காமிக்கணும், வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிற டோரை அந்த பக்கம் ஃபிட் பண்ணலாம், இல்லை அங்கே இருக்கிற விண்டோஸை இந்த பக்கம் ஃபிட் பண்ணலாம் இல்லையா? சரி இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிற டெஸ்க் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் வேறு மெத்தடில் அரேஞ்ச் பண்ணலாம். டிசி லேஅவுட் ஓகே. ஸோ இங்கே எப்படி இருக்குது? நம்ம லிங்க்ஸ்லாம் எப்படி போட்டுருக்கோம். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் லிங்க்ஸு ஹரிசாண்டல் லெஃப்ட் டு ரைட் இருக்கும். பார்த்துக்கோ இல்லையா? நம்ம வேர்டில் மெனூஸில் எப்படி இருக்கும்? லெஃப்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ரைட்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபைல் மெனு எடிட் ரன் மெனு ஓப்பன் வேர்டில் எப்படி இருக்கிற மாதிரி இங்கே எப்படி கொடுத்துருக்கோம். இது நம்மளோட டிசைன், நம்மளோட லேஅவுட் ஓகேவா? நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பேஜ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரியும் டிசைன் பண்ணிக்கலாம் ஓகே. இல்லை ஹரிசாண்டல் இருந்தாலும் டிசைன் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். இது அதனோட சைஸஸ், அதாவது நம்ம எந்த மாதிரி போடணும் நம்மளோட டேபிள் ஓகேவா? அதோட செல் இருக்கு எவ்வளோ, அது ஹைட் எவ்வளோ வித் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணணும் ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த வேல்யூஸ் நம்பர்ஸ் ஓகே. அதோட ஹைட்டும் வித்தும் என்ன ஷேப்பில் வரணும் ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சைஸ் வேணும்? ஒரு ஜஸ்ட் சிங்கிள் லைன் இருந்தாலே போதும் ஓகேவா? உங்களோட ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு எப்படி வரணும்? ஒரு சிங்கிள் லைன் இருந்தால் போதும். வேணா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லென்த். ஏன்னா ஒரு சில நேம்ஸ் எப்படி இருக்கும்? பெரிய நேம்ஸாக இருக்கும் ஓகே. அடுத்த ஃபீல்ட் என்ன வருதுன்னா அட்ரஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? சிங்கிள் ரோ போதுமா? எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அட்ரஸ் அப்படின்னாலே 3 to 4 லைன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை கவர் பண்ணி தான் அட்ரஸ் வரும் அந்த மாதிரி ஓகே. நம்மளோட சைஸஸ் எப்படி வேணும் இது ப்ராக்டிக்கலாக நம்ம போகும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம செல்ஸ் ஆடிங் அண்ட் செல்ஸ் ஸ்பேசிங்
ஒரு பார்ட் இருக்குது. இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அப்போதான் இந்த பாக்ஸுக்கும் அடுத்த பாக்ஸுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரணுமா வராது அப்படிங்கிறது நம்ம லே அவுட்டில் காமிச்சிக்கணும். ஓகே, அதுக்காக தான் அந்த செல் ஸ்பேஸிங். ஸோ நம்ம வந்து 15 அப்படிங்கிற பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அது 15 அப்படிங்கிறது கொஞ்சம் மினிமமான சைஸஸ். நெக்ஸ்ட் இது செல் பேடிங் நம்ம வந்து 40 அப்படிங்கிறது நம்மளோட வேல்யூஸ். இது போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஓகேவா, அதில் அவுட்புட் எப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லேப் ப்ரோக்ராம் போடுவீங்க இல்லையா, டிசைனிங் இல்லையா, அப்போ இதை போட்டிங்கன்னா 15 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இதை வந்து மறுபடியும் குறைச்சிக்கலாம். 15 பதில் 25 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ 25 கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? செல் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0. அப்போ இந்த எலிமெண்ட் 1 எலிமெண்ட் 2 ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது? 0. ஸோ இந்த செல் அண்ட் இந்த செல் எப்படி வந்துருக்குது? ஜாயிண்ட் ஆகிட வந்துருக்கு. பட் இந்த எவ்வளோ 15 அப்படின்னு லிட்டில் பிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுதான் செல் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஒன் செல் அலைன்மெண்ட். ஓகே, வேர்டில் அலைன்மெண்ட் இருக்கா? லெஃப்ட், ரைட், சென்டர். அதே மாதிரி டேபிள்ஸ் நம்ம வேல்யூஸ் போடும்போது, டேபிள் இன்சர்ட் பண்ணி போடும்போது இதே 3 அலைன்மெண்ட் இருக்கா? லெஃப்ட், ரைட், சென்டர். நார்மலாக நம்ம வேர்டில் டைப் பண்ணும்போது 4 இருக்கும். லெஃப்ட், ரைட், சென்டர், இன்னொன்று ஜஸ்டிஃபை இருக்கும். சேம் இதே மாதிரி டேபிள் உள்ள வரக்கூடிய டேட்டாஸ் இல்லை டேபிள் ஹெட்டிங்கில் வரக்கூடிய நம்மளோட ஹெட்டிங்கோட வேல்யூஸ் லெஃப்டா, ரைட்டா, சென்டர் எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இஸ் தி அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் அப்படின்னால என்ன மீனிங்? ப்ராப்பரா. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது எப்படி அலைன்மெண்ட்னா இம்ப்ராப்பரா இருக்குது. ஓகேவா? அது ஒரு ஃபார்மேட்டிங் நீட்டாக வர மாதிரி. ஓகேவா? ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக வர மாதிரி நம்ம இல்லையா, தட் இஸ் தி அலைன்மெண்ட். ஸோ லெஃப்ட், ரைட் அண்ட் தி சென்டர். ஸோ இதில் டிஃபால்ட் எப்படி இருக்கும்? லெஃப்ட். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் எல்லாமே லெஃப்ட். அதே மாதிரி செல்லோட கண்டென்ட்ல ஓகேவா, இப்போ நம்ம ஹரிசாண்டலாக பார்ப்போம். அடுத்து வெர்டிகலாக இருக்கும் இல்லையா, வெர்டிகல் எப்படி இருக்கும்? டாப், மிடில், பாட்டம். அது ஓகே, டாப், மிடில், பாட்டம். எக்ஸல் ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லையா, எக்ஸல் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட மெனு பார்த்தீங்கன்னா மேலே நிறைய கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட், சென்டர் இருக்கும். அதே மாதிரி டாப், மிடில், பாட்டம் இருக்கும். பார்த்தோம்னா 6 ஐகான்ஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களா எக்ஸல் ஒர்க் பண்ணும்போது? அதே மாதிரி ஓகே. ஸோ செல்லில் வரக்கூடிய டேட்டாஸ் லெஃப்ட், ரைட், பாட்டம் வரலாம், இல்லை டாப், பாட்டம் வரலாம் அப்படிங்கிறது அதுதான் நார்மலாக நம்ம வேர்ல்டு எப்படி போடணும்னா சேம் ஃபார்மேட் நம்ம HTML எப்படி டிசைன் பண்ணலாம். சேம் அதே தான் ஓகேவா. செல்லோட டேட்டாஸ் அதனால தான் இங்கே TT ஓகேவா. நம்ம ஹெட்டிங் ஒன்றுல செல்லோட டேட்டாஸ் ஒன் இஸ் லெஃப்ட், அதர் இஸ் சென்டர், அதர் இஸ் ரைட். லெஃப்ட் கொடுத்துட்டாங்க லெஃப்ட், சென்டர் கொடுத்தோம் மிடில், ரைட் கொடுத்தோம் எங்கே போயிடுது ரைட் ஆகிட்டு மூவ் ஆகிடுது. அடுத்தது அகைன் சேம் டேட்டா ஓகேவா. டேபிளோட டேட்டாஸ் அதனோட வெர்டிகல் பி அலைன்மெண்ட் இல்லையா, வெர்டிகல் அலைன்மெண்ட் ஓகேவா. டாப், மிடில், பாட்டம். டாப் எப்படி இருக்கு? மேலே, மிடில், சென்டரில் இருக்கு, பாட்டம் கீழே இருக்கு. ஸோ அந்த 4 பாக்ஸ் இருக்கிற ஆரிஜின் நம்மளோட டேட்டாஸ் எங்கே ரெப்ரசென்ட் ஆகிருக்கு ஓகேவா. நம்ம சீரியல் நம்பர் மிடில் கொடுத்துருவோம், ரெஜிஸ்டர் நம்பர் மிடில் கொடுப்போம். அடுத்து நேம் வந்து கொடுப்போம்ல லெஃப்ட் அலைன்மெண்ட். ஏன்னா நேம் நீட்டாக வரணும். இது சிம்பிளாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம லேஅவுட் போட்டாச்சு. என்ன லேஅவுட் போட்டோம்? டேபிள் ஒரு ஹெட்டிங் கொடுத்தாச்சு, டேபிளுக்குள்ள டேட்டாஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம செல்ஸ் பேடிங் எப்படிங்கிறது பார்த்தாச்சு. அடுத்து உள்ள வரக்கூடிய டேட்டாஸ் அலைன்மெண்ட் எப்படிங்கிறது பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம்? அந்த செல்ல ஓகேவா இன்னும் மோர் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாற்றலாம்? பிளாக் அண்ட் ஒயிட்ன்றத கலர்ஃபுல்லாக மாற்றலாம். ஓகே. ஸோ இப்போ சேஞ்சிங் டு கலர் அப்படின்னா லிட்டில் பெனிஃபிட் அதுக்கு வேற ஒன்று ஓகேவா. ஸோ டிஃபால்ட்டாக நிறைய கலர்ஸ் அவைலபிள். ஓகே, அதில் எந்த கலர்ஸ் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் டெக்ஸ்ட் கலர் பண்ணிக்கலாம், அது பேக்ரவுண்ட் கலர்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஒன் இஸ் தி பேக்ரவுண்ட் கலர்ஸ் லைட் ப்ளூ, அதர் இஸ் தி ஆரஞ்ச் ஓகேவா. ஸோ லைட் ப்ளூ,
colors planes. Okay, so this is the color table. Next one, and the ஒரு செல்லோட borders. ஓகேவா? so ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் அட்டாச் ஆகி பார்த்தோம், நடுவுல கேப் விட்டு பார்த்தோம் செல் ஸ்பேசிங். இப்போ ஒரு செல்லோட borders ஓட கலர்ஸும் மாத்திக்கலாம். ஓகே, so here table data red border. ஓகேவா? வந்துருக்கா? table data red border. so அந்த border ஓட இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உள்ள ஃபில் பண்ணிருக்கோம், ஒரு செல்லும் கலர்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம். இப்போ அவுட்லைன் மட்டும் என்ன கலர்ல வரும் அதுதான் என்ன ரெட் பார்டர். ஓகே, அங்க ரெட் கிரீன் ப்ளூ நிறைய கலர்ஸ் இருக்கு, அந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ரெட் பார்டர், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ. இதோட கலர்ஸ் வந்து ரெட் கலர். நெக்ஸ்ட் என்ன இமேஜஸ். இமேஜஸ் என்ன இருக்குன்னா இமேஜஸ் இருக்கா? இமேஜஸ் என்ன பர்பஸ் ஃபார் இமேஜஸ்? images. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? டாக்குமெண்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? பிக்சராக ரெப்ரசன்ட் பண்ணலாம் இல்லையா? நார்மலாக சேம் இங்கே எனக்காக நம்ம இமேஜஸ் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜஸ். ஓகேவா? நம்ம அப்படியே வெறும் கலர்ஸ் மட்டும் பார்த்தோம். ஓகேவா? கலர்ஸ் மட்டும் பார்த்தோம். இப்போ பேக்ரவுண்டில் இமேஜஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு இது ஆல்ரெடி அது உள்ள ஏதாவது நம்ம சிஸ்டம் வச்சிருக்கோம். ஓகேவா? டிஃபால்ட்டாக ஒரு சிஸ்டமில் இன்பில்டாக ஜிப் ஃபைல்ஸ் இருக்கும், நம்ம ஏதாவது புதுசாக வேணாலும் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிப். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் வந்து நம்ம சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கும், இதுதான் மட்டும்தான் எனேபிள். ஓகே, நம்ம பிக்சர்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? அது போட்டுக்கீங்க இல்லையா? பவர் பாயிண்டே போடணும்னு வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் போடும்போது ப்ரெசன்டேஷன் லேஅவுட்டில் உள்ள இமேஜஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது உள்ள சிஸ்டம் இமேஜஸ் இருக்குன்னா மட்டும்தான் உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். கரெக்டா? அதே மாதிரி தான். ஸோ வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் இதுக்கு பேர் டேபிள் டைல்ஸ். ஓகேவா? டேபிள் டைல்ஸ் அப்படின்னா நம்ம இது வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வேறு வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இது சென்டர் லேஅவுட். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாமே கலந்து உள்ள வரும். நம்ம பார்த்தது எல்லாமே உள்ள கலந்து வருதா? நம்ம பார்த்தோம் இல்லையா? லிங்க் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா? ப்ராக்டிக்கல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி போகிறோம். ஜஸ்ட் சாம்பிள் ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டேபிள் செட்டில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வருதா? அதுதான் நெக்ஸ்ட் இங்கே பிக்சர்ஸில் வருதா? இங்கே பிக்சர்ஸில் இன்சர்ட் ஆகிருந்ததுதான். நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் கன்க்ளூஷன். டேபிள்